Taste the Daily. கோயம்புத்தூர் மாஸ்டர் பிளான் 2041 என்ற பெயரில் மெகா முறைகேட்டிற்கு வழிவகுக்கும் விடியா திமுக ஸ்டாலின் மாடல் அரசுக்கு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி கண்டனம். நகர ஊரமைப்பு திட்டத்தில் இணைத்துள்ள பகுதிகளில் நில வகைப்பாடு மாற்றங்களை மறு ஆய்வு செய்து பொதுமக்களிடம் கருத்து கேட்டு புதிய கோயம்புத்தூர் மாஸ்டர் பிளான் 2041 வெளியிட ஸ்டாலின் மாடல் அரசுக்கு அதிமுக பொதுச் செயலாளர் வலியுறுத்தல். நில வகைப்பாடு மாற்றத்தில் ஆளும் திமுக குடும்ப உறுப்பினர்கள் நடத்தும் G2 நிறுவனம் மற்றும் திமுக குடும்ப உறவுகளுக்கு மிகவும் நெருக்கமானவர்களின் நிலங்கள் என சுமார் ஆயிரக்கணக்கான ஏக்கர் நிலங்கள் குடியிருப்பு மனை நில வகைப்பாட்டிலேயே இருக்கும் வகையில் இருப்பதாக குற்றச்சாட்டு. கோயம்புத்தூர் மாஸ்டர் பிளான் 2041 விஞ்ஞான முறையில் ஊழலுக்கு வித்திடும் வகையில் தயாரிக்கப்பட்டிருப்பதாக அதிமுக பொதுச் செயலாளர் அறிக்கை. ஆந்திராவில் மிகப்பெரிய கூட்டத்தை கூட்டி கட்சி தொடங்கிய சிரஞ்சீவியே கட்சியை கலைத்துவிட்டு போய்விட்டார் என மதுரை மாவட்டம் திருப்பரங்குன்றத்தில் நடைபெற்ற நிர்வாகிகளுக்கான ஆலோசனைக் கூட்டத்தில் அதிமுக முன்னாள் அமைச்சர் SP வேலுமணி விமர்சனம். 52 ஆண்டுகள் பொன்விழா கண்டு 31 ஆண்டுகள் ஆட்சி செய்த அதிமுகவின் பொதுச் செயலாளராக உள்ள எடப்பாடி கே பழனிசாமி பற்றி பேசக்கூடிய உரிமை யாருக்கும் கிடையாது எனவும் காட்டம். இது சாதாரண கட்சிக்கு தலைவராக எடப்பாடியார் இல்ல, 53 ஆண்டுகள் பொன்விழா கண்ட கட்சி, 31 ஆண்டுகள் ஆளுங்கட்சியா இருந்திருக்கிறோம். அதிகமான திட்டங்கள் தந்தது அதிமுக. புரட்சி தலைவர் MGR உரிமையோட எங்க தலைவர் அவர், புரட்சி MGR எங்க தலைவர். இந்த இயக்கத்தை உருவாக்குனது இந்த அதிமுக. எடப்பாடி முதலமைச்சர் வருவார், இது யாரும் மறுக்க முடியாது, இது நடக்கும் கண்டிப்பா. அப்பொழுது இந்த மதுரை மாவட்டத்துக்கு விடுபட்ட திட்டங்களை, திமுக செய்யாத திட்டங்களை எடப்பாடியார் தருவார், இது நிச்சயம், மாற்று கருத்து இல்ல. விஜய் மட்டுமல்ல, இது யாரையும் தடுக்க முடியாது. எடப்பாடி முதலமைச்சர் ஆவது உறுதி. இந்திய பொருட்களுக்கு அமெரிக்காவின் புதிய வரி விதிப்பு நேற்று முதல் அமலுக்கு வந்த நிலையில் தமிழக ஏற்றுமதி நிறுவனங்களுக்கும் நெருக்கடி ஏற்பட்டதால் ஆயிரக்கணக்கானோர் வேலை இழக்கும் அபாயம். இந்நெருக்கடியில் முதல்வர் ஸ்டாலின் மக்களின் துயரத்தை பகிராமல் எதுவும் பேசாமல் மௌனமாக பீகாருக்கு சென்றதால் மக்கள் கடும் அதிருப்தி. அமெரிக்க அதிபர் டிரம்ப் விதித்த 50% வரியால் திருப்பூர் பனியன் நிறுவனங்களுக்கு நாள்தோறும் 700 கோடி ரூபாய் அளவில் வர்த்தகம் பாதிக்கும் அவலம். வர்த்தக இழப்பை சரிக்கட்ட தேவையான நடவடிக்கைகளை எடுக்காமல் தமிழ்நாட்டில் அரசியல் நாடகம் நடத்தியது போதாது என்று பீகாருக்கு சென்று கபட நாடகத்தை அரங்கேற்றும் ஸ்டாலின். டிரம்பின் 50% வரி விதிப்பால் அமெரிக்க மக்களே அதிகம் பாதிக்கப்படுவர் என திருப்பூர் பின்னலாடை ஏற்றுமதியாளர்கள் சங்க தலைவர் சுப்பிரமணியன் கருத்து. ஆண்டுக்கு 15,000 கோடி அளவில் பின்னலாடை ஏற்றுமதி பாதிக்கப்படும் என்றும் அடுத்த 15 நாட்களில் இந்த பாதிப்பு தெரியவரும் என்றும் இந்த இழப்பை ஐரோப்பிய ஒப்பந்தங்கள் மற்றும் புதிய சந்தைகள் ஈடுகட்டும் என்றும் வெளிநாட்டு வர்த்தக ஆலோசகர் லோகநாதன் நம்பிக்கை. அவர்களுக்கு சற்று பாதிப்பு தான் காரணம். முழுக்க அமெரிக்காவை நம்பி செய்பவர்கள் ஒரு 10% தான் திருப்பூரில் இருப்பார்கள் மொத்தத்தில். அந்த 10%த்திற்கு கண்டிப்பாக உடனடியாக மாற்று இறக்குமதியாளர் கண்டுபிடிப்பது சிரமம்தான். ஆனால் அவர்களும் அந்தந்த பையருடன் பேசி இதை போல உடன்படிக்கைகள் எடுக்கப்பட்டு, நான் சொல்வது போல உடனே அவர்கள் வேறு ஏற்றுமதியாளரை தேடி போக முடியாது. ஆனால் நம்ம ஆஸ் எ எக்ஸ்போர்ட்டர்ஸா நம்மளுடைய வாழ்வாதாரங்களை, நம்மளுடைய லேபர்ஸுடைய வாழ்வாதாரங்களை இது சஸ்டைன் பண்றதுக்கு நம்ம கான்ஸ்டன்டா கண்டினியூஸா நியூ மார்க்கெட் எக்ஸ்ப்ளோரேஷன் நடக்கணும். நியூ டெவலப்மெண்ட்ஸ் R&Dல ஃபேப்ரிக்ல R&D பண்ணணும். ஃபாஸ்ட் ப்ரொடக்ஷன் நடக்கணும். அதுக்கு உண்டான என்ன எஃபர்ட் எடுக்கணுமோ ஸ்கில் டெவலப்மெண்ட் பண்ணணும். தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி அருகே 12 வயது சிறுமிக்கு பாலியல் தொல்லை கொடுத்த அரசு மருத்துவர் மீது நடவடிக்கை எடுக்காமல் தட்டி கேட்ட உறவினரை கைது செய்ததால் சிறுமியின் உறவினர்களுடன் போலீசார் கடும் வாக்குவாதம். போலி சமூக நீதி பேசும் ஸ்டாலின் அரசின் ஏவல் துறை சாதி மற்றும் பண பலனை பார்த்து செயல்படுவதாக பாதிக்கப்பட்ட சிறுமியின் உறவினர்கள் குற்றச்சாட்டு. அங்க தொட்டு இங்க தொட்டு நீ பெரிய ஆளா, உன்னை போற வழியில வெட்டி கொண்டுருவாங்க அப்படின்ட்டு
அப்போ இந்த பிள்ளை சொல்லியிருந்திருக்கு, சார் தொடாம பேசுங்க சொன்ன பிறகு ரொம்ப தொட்டு பேசிட்டாரு. அப்புறம் திருப்பி ஆமா நீ பெரிய உங்க ஊர் ஆளுங்க பெரிய இது எல்லாம் கேட்டு வருவியா, நீ இப்போ எங்க வேணா சொல்லிக்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கூட போன சாட்சி போன பிள்ளை கேட்டிருக்காரு, உன்னை மட்டும்தான் தொட்டானா இல்ல உங்க எல்லாத்தையும் தொட்டானா எப்படின்னு கேட்டிருக்காங்க. அன்டயத்துல என்ன நடந்துச்சோ அப்பதான் சொல்ல வர முடியுங்களா, சொல்ல வந்ததே பொம்பளை பிள்ளை எதுக்கு வெளியேற்றுறீங்கன்னு கேட்டாங்க. பொம்பளை பிள்ளைய நாங்க நம்பிக்கை வச்சு எங்க பிள்ளைய வெளியேற்றுறோம், அப்ப பொம்பளை பிள்ளை வெளியேற்றினா யார் வேணாலும் தொடராமா அப்படின்னு கேட்டு இங்கே கொடுத்தா இங்கேயே எதுவுமே பதில் வரல. திருப்பூரில் 9 வயது சிறுமிக்கு பாலியல் தொல்லை தந்த ஆண்டனி என்பவர் மீது போக்சோ சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு. ஸ்டாலினின் திமுக ஆட்சியில் சிறுமிகளுக்கு எதிரான குற்ற செயல்கள் சர்வசாதாரணமாக நடைபெறுவதாக மக்கள் குற்றச்சாட்டு. தருமபுரி மாவட்டம் அரூர் அருகே 14 வயது சிறுமியை பாலியல் வன்கொடுமை செய்து கர்ப்பமாக்கிய இளைஞர் போக்சோவில் சிக்கினார். நாளொரு மேனியும் பொழுதொரு வண்ணமாக சிறுமிகள் மீது பாலியல் வன்கொடுமை சம்பவங்கள் அரங்கேறும் நிலையில் அப்பா ஸ்டாலின் என்ன செய்து கொண்டிருக்கிறார் என மக்கள் கேள்வி. திண்டுக்கல் மாவட்டம் பழனி அருகே 3 கிலோ கஞ்சாவுடன் வடமாநில இளைஞர் பிடிபட்டார். வடமாநிலங்களில் இருந்து தமிழகத்திற்கு கஞ்சா உள்ளிட்ட போதைப் பொருட்கள் கடத்தப்படுவது ஸ்டாலின் ஆட்சியில் தொடர்ந்து அதிகரித்து வருவதாக குற்றச்சாட்டு. விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூர் அருகே கல்லூரி மாணவர்களை சீரழிக்க கஞ்சா கடத்திய 4 பேர் பிடிபட்ட நிலையில் 2 தப்பி ஓட்டம். கஞ்சா நடமாட்டத்தை தடுக்க திறனில்லாத ஸ்டாலின் அரசின் ஏவல் துறை குற்றவாளிகளையும் தப்பவிட்டு வேடிக்கை பார்ப்பதாக மக்கள் குற்றச்சாட்டு. விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையம் அருகே சேத்தூர் மேற்கு தொடர்ச்சி மலையில் ஏலக்காய் தோட்டத்தை குத்தகைக்கு எடுத்து கள்ளச்சாராயம் காய்ச்சியதுடன் வனவிலங்குகளை வேட்டையாடிய 6 பேர் சிக்கிய நிலையில் 2 நாட்டு துப்பாக்கிகள் பறிமுதல். ஃபெயிலியர் மாடல் ஸ்டாலின் ஆட்சியில் தமிழ்நாடு சட்டவிரோத செயல்களின் கூடாரமாக மாறியிருக்கும் நிலையில் ஷாப்பிங் செல்லும் வீடியோவை வெளியிட்டு விளம்பரம் தேட ஸ்டாலினுக்கு வெட்கமாக இல்லையா என மக்கள் கேள்வி. தேனி மாவட்டம் கம்பம் அருகே சங்கிலி கரடு கல்குவாரி நடவடிக்கைகளை எதிர்த்த 43 வயது சதீஷ்குமார் என்பவர் கொலை செய்யப்பட்ட பயங்கரம். காமைய கவுண்டன்பட்டி சமூக கூடத்தில் நடந்த பேச்சுவார்த்தையின் போது சின்னசாமி என்பவர் கத்தியால் குத்தியதாக கூறப்படும் சூழலில் 10 பேர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்ட நிலையில் குற்றவாளிகளை கைது செய்ய கோரி உறவினர்கள் போராட்டம். கள்ளக்குறிச்சி மாவட்டம் திருக்கோவிலூர் அருகே 8 மாதங்களுக்கு முன் நடந்த வாக்குவாதத்தால் ஏற்பட்ட முன்விரோதம் காரணமாக இளைஞரை ஆயுதங்களால் சரமாரியாக வெட்டிவிட்டு தப்பி ஓடிய நண்பர்கள். படுகாயமடைந்த இளைஞர் திருவண்ணாமலை மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் அனுமதி. குற்றங்களை தடுக்க திராணியின்றியும் குற்றவாளிகளை பிடிக்க திறன்கின்றியும் செயலிழந்த காவல்துறையால் இதுபோன்ற சம்பவங்கள் அதிகரித்து வருவதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டு. சென்னை மணலியில் திமுக கவுன்சிலரின் சகோதரரை பட்டப்பகலில் ரவுடி கும்பல் ஒன்று ஓட ஓட விரட்டி வெட்டிய சம்பவத்தால் பரபரப்பு. திறனற்ற திமுக ஆட்சியில் திமுகவினருக்கு மட்டுமின்றி அனைத்து தரப்பினருக்கும் பாதுகாப்பற்ற அவலச்சூழல் நிலவுவதாக மக்கள் கடும் விமர்சனம். சேலம் மாவட்டம் எடப்பாடி அருகே விவசாய கிணற்றில் இருந்து கூலி தொழிலாளியின் சடலம் மீட்பு. தவறி விழுந்தாரா அல்லது கொலை செய்யப்பட்டு வீசப்பட்டாரா என விசாரணை நடைபெறும் நிலையில் ஸ்டாலின் ஆட்சியில் மர்ம மரணங்கள் அதிகரித்து வருவதாக குற்றச்சாட்டு. விழுப்புரம் விராட்டிக்குப்பம் அருகே அரசு பள்ளி தலைமை ஆசிரியரின் வீட்டில் பீரோவை உடைத்து 50 சவரன் தங்க நகைகள் மற்றும் வைர நகைகள் கொள்ளை. நிர்வாகத்திறனற்ற ஸ்டாலின் ஆட்சியில் செயலிழந்த ஏவல் துறை ரோந்து பணியில் ஈடுபடாமல் கும்பகர்ண தூக்கத்தில் இருப்பதால் கொள்ளை சம்பவங்கள் அதிகரித்து விட்டதாக மக்கள் குற்றச்சாட்டு. சென்னை கொருக்குப்பேட்டையில் வழக்கறிஞர் மற்றும் சட்டக்கல்லூரி மாணவரை அரிவாளால் சரமாரியாக வெட்டிய கஞ்சா போதை கும்பல். கஞ்சா புழக்கத்தை கண்டுகொள்ளாத திறனற்ற அரசால் கஞ்சா போதை ஆசாமிகளின் அடாவடி அதிகரித்து உள்ளதாக பொதுமக்கள் வேதனை. சிவகங்கையில் இளைஞர் மரணத்தில் மர்மம் இருப்பதாக உறவினர்கள் சாலை மறியல். இருசக்கர வாகனத்தில் சென்றபோது ஏற்பட்ட விபத்தில் ஒருவர் உயிரிழந்த நிலையில் படுகாயமடைந்த இளைஞர் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதி. உங்களுடன் முதல்வர் திட்டத்தில் 4419 முகாம்களில் 36,50,000 மனுக்கள் பெறப்பட்டதாக கூறப்படும் நிலையில் எந்தெந்த துறைகளைச் சேர்ந்தவை என புள்ளி விவரங்கள் வெளியிடப்படாத அவலம்.
எத்தனை மனுக்களுக்கு தீர்வு காணப்பட்டது என்ற விவரத்தையும் விடிய அரசு அறிவிக்காத நிலையில் இந்த விளம்பர அரசின் மௌனத்தால் அதிர்ச்சியடைந்துள்ள மக்கள் தங்களின் குறைகளுக்கு உரிய தீர்வு வேண்டும் என கோரிக்கை. குஜராத்தில் ஒப்பந்த உதவி பேராசிரியர்களுக்கு 2012ஆம் ஆண்டிலேயே 30,000 ரூபாய் ஊதியம் வழங்கப்பட்ட நிலையில் தமிழகத்தில் கௌரவ விரிவுரையாளர்களுக்கு தற்போது 25,000 ரூபாய் மட்டுமே வழங்கப்படும் அவலம். அரசு கல்லூரிகளில் கௌரவ விரிவுரையாளர்களுக்கு குறைந்த ஊதியம் வழங்குவதற்கு கடும் கண்டனம் தெரிவித்த உச்சநீதிமன்றம் நிரந்தர பேராசிரியர்களுக்கு இணையான ஊதியத்தை 2012 முதல் 8% வட்டியுடன் கணக்கிட்டு வழங்க உத்தரவு. உடனடியாக பணி நிலைப்பு வழங்கவும் அறிவுறுத்தல். தமிழ்நாட்டில் 2025-26 நிதியாண்டில் 42 லட்சம் கிராமப்புற குடும்பங்கள் மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு உறுதி திட்டத்தில் பதிவு செய்தும் 197 குடும்பங்கள் மட்டுமே 100 நாள் வேலை பெற்ற அவலம். 27.79 லட்சம் குடும்பங்களுக்கு 14 நாட்களுக்கும் குறைவாகவே வேலை கிடைத்துள்ள நிலையில் 6.03 கோடி பேருக்கு வேலை நாட்கள் உருவாக்கப்பட்டாலும் திட்டத்தின் சமூக பாதுகாப்பு நோக்கம் பாதிக்கப்பட்டு கிராமப்புற ஏழைகளுக்கு வேலைவாய்ப்பு குறைவாகவே இருப்பதாக புகார். கல்வி உரிமை சட்டத்தின் கீழ் ஏழை மாணவர்கள் விண்ணப்பிப்பதற்கான இணையதள பக்கத்தை திறக்காமல் மூடப்பட்டிருப்பது குறித்து திறனற்ற திமுக அரசுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் சரமாரி கேள்வி. உரிய விளக்கமளிக்க ஸ்டாலின் அரசுக்கு நீதிபதிகள் உத்தரவு. புதுக்கோட்டை மாவட்டம் இலுப்பூர் வருவாய் கோட்டாட்சியர் அக்பர் அலி மீது ஜல்லிக்கட்டு ஆர்வலர்கள் பொதுமக்கள் தொடர் குற்றச்சாட்டுகளை முன்வைத்த நிலையில் இடமாற்றம். அக்பர் அலி பேசுறேன், ஆர்டிஓ பேசுறேன். சொல்லுங்க சார். வாங்க சார். அது எதனால அந்த மாதிரி போட்டிருக்காங்க? இல்ல பப்ளிக் கம்ப்ளைண்ட் நிறைய கம்ப்ளைண்ட் வந்துட்டு தான் சார் இருக்கு சார். எங்க ஜல்லிக்கட்டு நாங்க நடத்தணும், எங்க ஜல்லிக்கட்டுலயே நீங்க எங்களை அவ்வளவு பாடுபடுத்திட்டீங்க. ஏன் சார்? சரி சரி, ஓகே. காலிமேல நாங்க ஜல்லிக்கட்டு நடத்தணும், எங்களே அவ்வளவு பாடுபடுத்திட்டீங்க முதல் நாள். சரி சரி, அவ்வளவு தூரம் நாங்க வந்து தொடர்ந்து சொன்னோம் போனோம் வந்தா நீங்க கடைசியில வந்து 50 டோக்கன் வாங்கிட்டு தான் நீங்க கொடுத்தீங்க. அதுக்கப்புறம் ஏன் சார் விஐபி டோக்கன் கேட்டு? ஓகே, நன்றி. ஓகே, நன்றி, தேங்க்யூ. இலுப்பூர் ஆர்டிஓ அலுவலகத்தில் லஞ்சமின்றி பணி நடப்பதில்லை என பொதுமக்கள் தொடர்ந்து குற்றம் சாட்டி வரும் நிலையில் ஊழலில் திளைக்கும் அதிகாரிகள் மீது முதலமைச்சர் என்ன நடவடிக்கை எடுக்கப் போகிறார் என்று மக்கள் கேள்வி. திருப்பத்தூர் மாவட்டம் ஜோலார்பேட்டை அடுத்த திரியாலம் பகுதியில் 3 வயது குழந்தையை கடித்து குதறிய தெருநாய். தெருநாய்களை கட்டுப்படுத்தி மக்களின் பாதுகாப்பை உறுதி செய்ய திராணியற்ற ஸ்டாலின் பீகாருக்கு சென்று பிரச்சாரத்தில் ஈடுபடுவது வேடிக்கையாக இருப்பதாக மக்கள் விமர்சனம். கிருஷ்ணகிரி மாவட்டம் வேப்பனப்பள்ளி அடுத்த நாச்சிக்குப்பம் பகுதியில் இருசக்கர வாகனம் மீது அரசு பேருந்து மோதிய விபத்தில் சம்பவ இடத்திலேயே ஒருவர் உயிரிழப்பு. ஊழல் மாடல் திமுக ஆட்சியில் பராமரிப்பற்ற தகரடபா பேருந்துகள் இயக்கப்படுவதால் உயிர்கள் பறிபோவதாக மக்கள் வேதனை. அண்ணா பல்கலைக்கழகத்திற்கு உட்பட்ட பொறியியல் கல்லூரிகளில் மாணவர்கள் ஆங்கிலத்துடன் ஜெர்மன், ஜப்பான் அல்லது கொரிய மொழிகளில் ஏதேனும் ஒன்றை கட்டாயம் படிக்க வேண்டும் என்று அறிவிக்கப்பட்டுள்ள நிலையில் தமிழ் மொழி புறக்கணிப்பா என பெற்றோர்கள் கேள்வி. தமிழ்நாட்டு மக்களின் வரிப்பணத்தில் இயங்கும் கல்வி நிறுவனங்களில் மாணவர்கள் அந்நிய மொழி படிப்பது கட்டாயம். ஆனால் எங்கும் தமிழ், எதிலும் தமிழ் என விளம்பரங்கள் செய்வதோடு உயர்கல்வியில் தமிழுக்கு இடமில்லையா என்று மக்கள் கேள்வி. சென்னை மயிலாப்பூர் பல்லாக்கு நகர் தெருவில் மூடப்பட்டிருந்த டாஸ்மாக் கடையை மீண்டும் திறக்கப்படுவதை கண்டித்து சாலை மறியலில் ஈடுபட்ட மக்கள். மக்களின் தொடர் போராட்டத்தால் ஏற்கனவே 3 கடைகள் மூடப்பட்ட நிலையில் டாஸ்மாக் நிர்வாகமும் விடியா ஸ்டாலின் அரசும் எதற்காக மூடப்பட்ட கடையை மீண்டும் திறக்கிறார்கள் என மக்கள் கேள்வி. இங்கே பெண்களுக்கு பாதுகாப்பே இல்லை, போக வர வழி இல்லை, ரொம்ப கஷ்டமாக இருக்குது சார். ஃபுல்லாக மதுப்பழக்கம், அவ்வளோ பிள்ளைங்களாம் சார் மதுப்பழக்கத்துக்கு அடிமை. எவ்வளோ பேர் விதவைங்க வந்து பாருங்கள் எங்கள் தாய்மார்கள். இப்போ தான் இந்த இடத்த விட்டு இந்த ஒயின் ஷாப் போச்சு, திருப்பி மறுபடியும் இங்கே ஒயின் ஷாப் போகிறதுனா எப்படி சார் நாங்களாம் சொல்லுங்க? இப்போவே பிள்ளைங்களை பாதி எழுந்து நாங்கள் உக்காந்துட்டு இருக்கோம், இன்னும் இருக்கிற பிள்ளைங்களே நாங்கள் பறி கொடுக்கணுமா? இதுதான் தேவையா இந்த ஆட்சிக்கு? அனகாபுத்தூரில் இருந்து இடம்பெயர்ந்த 450 குடும்பங்கள் வசித்த கூடுவாஞ்சேரி தமிழ்நாடு நகர்ப்புற வாழ்வாதார குடியிருப்புகளில் 3 மாதங்களாக இபி பில் வராத நிலையில் தற்போது திடீரென பாக்கியுடன் சேர்த்து 4500 ரூபாய் முதல் 30,000 ரூபாய் வரை செலுத்துமாறு பில்கள் வழங்கப்பட்டதால் அதிர்ச்சி.
விடியா அரசின் மின்வெட்டு வாரியத்தின் அராஜக போக்கை கண்டித்து குடியிருப்பாளர்கள் போராட்டம். தமிழகத்தில் பொறியியல் படிப்புக்கு பட்டியல் இன சமூகத்தைச் சேர்ந்த 36,384 மாணவர்கள் தகுதி பெற்றும் வெறும் 800 பேருக்கு மட்டுமே அனுமதி. இது விடியா அரசின் கல்வி உரிமையில் ஏற்றத்தாழ்வு அம்பலமாகிய நிலையில் பொருளாதார ஏற்றத்தாழ்வு, வழிகாட்டல் இன்மை ஆகியவை முக்கிய காரணங்கள் என குற்றச்சாட்டு. தூத்துக்குடி மாவட்டம் குலசேகரன்பட்டினத்தில் 100 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் இஸ்ரோவின் 2வது கட்ட ராக்கெட் ஏவுதளத்திற்கு அடிக்கல். அடுத்த ஆண்டு நவம்பரில் முதல் ராக்கெட் ஏவப்பட்டு ஆண்டுக்கு 25 ராக்கெட்டுகளை ஏவ திட்டமிட்டிருப்பதாக இஸ்ரோ தலைவர் நாராயணன் தகவல். இங்கிலாந்தில் பாலியல் குற்றச்சாட்டில் தண்டனை பெற்ற இந்தியர்களின் எண்ணிக்கை 257% உயர்ந்துள்ளதாக அந்நாட்டு நீதித்துறை அமைச்சகம் வெளியிட்ட புள்ளி விவரப்பட்டியலால் அதிர்ச்சி. 2021 காட்டிலும் 2024 ஆண்டில் இந்த எண்ணிக்கை 100% அதிகரித்துள்ளதாகவும் நைஜீரியர்கள், ஈராக்கியர்கள் அடுத்தடுத்த இடங்களில் இருப்பதாகவும் தகவல். சென்னை எழும்பூர் ரயில் நிலையத்தில் 10.5 லட்சம் ரூபாய் மதிப்பிலான 21 கிலோ கஞ்சா சிக்கியது. இளைஞர்கள் போதையின் பாதையில் செல்லாதீர்கள் என வீண் வசனம் பேசும் ஸ்டாலின், போதைப் பொருளை கட்டுப்படுத்த எடுத்த நடவடிக்கை என்ன என மக்கள் காட்டத்துடன் கேள்வி. மதுரை மாவட்டம் திருமங்கலம் கப்பலூர் சிட்கோவில் உள்ள தனியார் நிறுவனத்தில் சாக்கு மூட்டைக்குள் 2.5 வயது பெண் குழந்தை சடலம் அழுகிய நிலையில் மீட்கப்பட்ட விவகாரத்தில் குழந்தையின் தந்தை சிக்கினார். விடியா ஸ்டாலின் ஆட்சியில் ஏவல்துறை மீதான பயம் இல்லாததே பெற்ற குழந்தையை கொலை செய்யும் அளவிற்கு துணிகர சம்பவங்கள் அரங்கேறுவதாக மக்கள் குற்றச்சாட்டு. தூத்துக்குடி தாளமுத்து நகர் காவல் நிலைய எல்லைக்குட்பட்ட பகுதிகளில் கஞ்சா மற்றும் ஆயுதங்களுடன் சுற்றித் திரிந்த 13 பேர் சிக்கினர். ஸ்டாலின் ஆட்சியில் காவல்துறை கும்பகர்ண தூக்கத்தில் உள்ளதால் குற்ற சம்பவங்கள் அதிகரித்து வருவதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டு. திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி அருகே காதல் விவகாரத்தில் காதலனின் தந்தையை மீன் வெட்டும் கத்தியால் சரமாரியாக வெட்டிய பெண்ணின் தந்தை. நிர்வாக திறனற்ற ஸ்டாலின் ஆட்சியில் சட்டம் ஒழுங்கு முற்றிலும் சீர்குலைந்திருப்பதால் கொலை மற்றும் கொலை முயற்சி சம்பவங்கள் சர்வசாதாரணமாக நடைபெறுவதாக குற்றச்சாட்டு. தாவேக தலைவர் விஜய், அவரது பவுன்சர்கள் 10 பேர் மீது தாவேக தொண்டன் புகார் அளித்த நிலையில் பெரம்பலூர் குன்னம் போலீசார் 3 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு. மதுரை மாநாட்டில் பவுன்சர்களால் தூக்கி வீசப்பட்டதாக ஒரு கட்சி தொண்டனே தலைவர் மீது காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ள நிலையில் இவர்கள் எப்படி மக்களுக்கு தரமான ஆட்சியை வழங்குவார்கள் என்று மக்கள் கேள்வி. சென்னை மந்தைவெளியில் மது பாட்டில் தர மறுத்த தொழிலாளியை சரமாரியாக தாக்கிய போதை ஆசாமி. தொழிலாளியின் மண்டை உடைந்த நிலையில் மதுக்கடைகளால் தமிழகத்தில் வன்முறைகள் அதிகரித்து வருவதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டு. தூத்துக்குடியில் 37 சவரன் எடை கொண்ட தங்கக்கட்டி திருடப்பட்ட வழக்கு. கடையில் பணிபுரிந்த மகாராஷ்டிராவைச் சேர்ந்த விட்டால் சிங்கதை என்ற இளைஞர் சிக்கினார். கடலூர் மாவட்டம் பன்ருட்டி அருகே முன்விரோதம் காரணமாக 4 ஏக்கர் கரும்பு தோட்டத்திற்கு தீ வைத்து எரிப்பு. கரும்பு தோட்டத்திற்கு தீ வைத்ததை கண்டு கண்ணீர் விட்டு கதறி அழுத விவசாயி. 2 மாதத்துக்கு முன்னாடி தான் என் கரும்பு பூரா வெட்டி போட்டான். இந்த அடிமையா விவசாயிலாம் என்ன விவசாயிடா பண்ணுவான்? இது மாதிரி கொல்சோட விவசாயி ஏன் 2 மாதத்துக்கு பூரா என் கரும்பு பூரா வெட்டி போட்டான்டா. போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுத்தேன்டா. போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுத்தான், ஒன்றுமே பணத்தால அடிச்சிட்டாடா. மதுரை மாநகராட்சியில் வணிக கட்டிடங்களுக்கு முறைகேடாக சொத்து வரி குறைக்கப்பட்டதாக எழுந்த புகாரை தொடர்ந்து தமிழகத்தின் அனைத்து உள்ளாட்சி அமைப்புகளிலும் சொத்து வரி நிர்ணயத்தை மறு ஆய்வு செய்ய உத்தரவிட்ட உயர்நீதிமன்ற மதுரை கிளை. நீதிமன்ற உத்தரவின் மூலம் ஸ்டாலின் ஆட்சியில் வரி வசூலில் முறைகேடு நடந்தது அம்பலமானதால் பொதுமக்கள் அதிர்ச்சி. கோவை பாஸ்போர்ட் அலுவலகத்திற்கு மின்னஞ்சல் மூலம் வெடிகுண்டு மிரட்டல் விடுக்கப்பட்ட சம்பவத்தால் பரபரப்பு. அதிமுக ஆட்சியில் அமைதி பூங்காவாக கோவை இருந்த நிலையில் விடிய ஆட்சியில் தொடர்ந்து விடுக்கப்படும் வெடிகுண்டு மிரட்டல்களால் அச்சத்தின் உச்சத்தில் உள்ளதாக பொதுமக்கள் வேதனை. விருதுநகர் மாவட்டம் சாத்தூர் அருகே சுடுகாட்டு பாதை மாற்றி அமைக்கப்பட்டதை கண்டித்து இறந்தவர் உடலுடன் போராட்டம் நடத்திய பொதுமக்கள். பாதையை அடைத்தவர்கள் மீது நடவடிக்கை எடுக்காமல் நீதிமன்றத்தில் தீர்வு காண போலீசார் நிர்பந்தம் செய்ததால் பொதுமக்கள் கடும் அதிருப்தி. திருவண்ணாமலை மாவட்டம் மந்தவாசி அடுத்த தென்னாங்கூர் கிராமத்தில் திருநாய் கடித்ததில் 21 செம்மறி ஆடுகள் பரிதாபமாக உயிரிழப்பு.
திருநாய்களின் தொல்லை அதிகரித்து வருவது குறித்து பலமுறை புகார் அளித்தும் திறனற்ற ஸ்டாலின் அரசின் ஊராட்சி நிர்வாகம் கண்டுகொள்ளவில்லை என பாதிக்கப்பட்டோர் வேதனை. அதில் 21 ஆடு இப்போ கட்சிச்சு. இதேமாரி பக்கத்து கிராமத்துலேயும் ஆடு வளர்த்துருந்தாங்க, அவங்களும் கஷ்டம், அவங்க எதுவும் ஸ்டெப் எடுக்கலை. இதேமாரி வாழை நாய் பயங்கரமாக இங்கே நாசி பண்ணுது, அது யாரும் கண்டுக்க மாட்டேன்றாங்க. கிராம நிர்வாகத்துலேருந்து கூட சொல்லிக்கிறோம் ஒரு வாட்டி, அவங்களும் எந்த நடவடிக்கையும் எடுக்கலை, கவர்மெண்ட்டும் எந்த நடவடிக்கையும் எடுக்கலை. சென்னை மாநகராட்சியில் 2 லட்சத்திற்கும் மேற்பட்ட தெருநாய்கள் இருக்க 50,000 தெருநாய்களுக்கு கூட கருத்தடை செய்யப்படவில்லை என தகவல் வெளியாகியுள்ளதால் மக்கள் அதிர்ச்சி. நிர்வாக திறனற்ற ஸ்டாலின் ஆட்சியில் மாநகராட்சி நிர்வாகம் தெருநாய்களின் இனப்பெருக்கத்தை கட்டுப்படுத்துவதில் மெத்தனம் காட்டுவதால் நாய்களின் எண்ணிக்கை பல மடங்கு உயர்ந்துள்ள நிலையில் நாய்க்கடி தொல்லை அதிகரிக்கும் அவலம். தமிழகத்தில் காலி மது பாட்டில்களை திரும்பப் பெறும் திட்டத்துக்கு எதிர்ப்பு தெரிவித்து டாஸ்மாக் ஊழியர்கள் போராட்டம். கிடங்கு வாடகையை ஊழியர்களை செலுத்த வேண்டும் என அதிகாரிகள் நிர்பந்திப்பதால் மது பிரியர்களிடம் பாட்டிலுக்கு கூடுதலாக 10 முதல் 20 ரூபாய் வசூலிக்கப்படலாம் என ஊழியர்கள் வேதனை. சென்னையில் வேளச்சேரி மற்றும் மயிலாப்பூரில் கழிவுநீர் குழாய் பதிக்கும் பணி தொடர்ந்து தாமதமாவதால் பருவமழையின் போது வெள்ளப்பெருக்கு மற்றும் சுகாதார சீர்கேட்டால் பாதிக்கப்படும் மக்கள். 4 ஆண்டுகளாக பணி முடிவடையாமல் உள்ளதால் மாநகராட்சி நிர்வாகம் உடனடியாக ஒப்பந்ததாரர்களை மாற்றி பணியை விரைந்து முடிக்க பொதுமக்கள் கோரிக்கை. தேர்தல் வாக்குறுதியை நிறைவேற்றாமல் தொடர்ந்து வஞ்சிக்கும் ஸ்டாலின் அரசை கண்டித்து சென்னையில் தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழக தொழிலாளர்கள் 10வது நாளாக காத்திருப்பு போராட்டம். பழைய ஓய்வூதிய திட்டம் உள்ளிட்ட கோரிக்கைகளுக்கு அரசு செவிசாய்க்கவில்லை எனில் அடுத்த கட்டமாக கோட்டை நோக்கி முற்றுகை போராட்டம் நடத்தப்படும் என எச்சரிக்கை. திருப்பூரில் விவசாயி ஒருவரின் வீட்டிற்கு 61,000 ரூபாய் மின் கட்டணம் வந்ததால் அதிர்ச்சி. ப்ளூடூத் டிவைஸ் மூலம் மின் கணக்கீடு செய்ததில் தவறு நிகழ்ந்திருக்கலாம் என அலட்சியமாக பதிலளித்த மின் வாரியம். நாமக்கல் மாவட்டம் கொல்லிமலையில் திட்டமிடப்பட்ட நீர் மின் உற்பத்தி திட்டம் நிதி பற்றாக்குறை மற்றும் தொழில்நுட்ப சிக்கல்களால் தாமதம். ஸ்டாலின் அரசின் திறனற்ற நிர்வாகத்தால் அரசுக்கு கூடுதல் கடன் வழங்க ரூரல் எலக்ட்ரிஃபிகேஷன் கார்ப்பரேஷன் மறுப்பு தெரிவித்ததை அடுத்து திட்டத்தின் முன்னேற்றம் மேலும் பாதிக்கப்படலாம் என பொறியாளர்கள் அச்சம். உலக காற்றாலை மற்றும் சூரிய மின்சக்தி மின் உற்பத்தியில் 3வது இடம் பிடித்த இந்தியா. எம்பர் அறிக்கையின்படி மொத்தம் 50 ஜிகாவாட் காற்றாலை திறன் நிறுவப்பட்டு ஜெர்மனியை பின்னுக்கு தள்ளி சாதனை. ஒடிசா மாநிலம் கட்டாக்கில் ரயில் நிலையத்தின் மறுசீரமைப்பு பணியின் போது மேற்கூரை இடிந்து விழுந்ததால் பரபரப்பு. அசம்பாவிதம் ஏற்படாத நிலையில் ரயில் சேவைகள் பாதிக்கப்பட்டதால் ரயில் பயணிகள் அவதி. ஜம்மு காஷ்மீரில் மழை வெள்ளம் புரட்டி போட்டு வரும் நிலையில் கடந்த 24 மணி நேரத்தில் 380 மில்லிமீட்டர் மழை பதிவாகியுள்ளதாக இந்திய வானிலை மையம் தகவல். 1910ஆம் ஆண்டுக்கு பின் ஒரே நாளில் பதிவான அதிகபட்ச மழை பொழிவு இதுவாகும் என்றும் தகவல். மகாராஷ்டிரா சத்தீஸ்கர் மாநில எல்லையில் 4 நக்சல்கள் சுட்டுக் கொலை. தேடுதல் வேட்டையின் போது பாதுகாப்பு படையினர் நடவடிக்கை. விண்வெளி தொழில்நுட்ப நிறுவனமான துருவா ஸ்பேஸின் தயாரிப்பில் உருவான வணிக செயற்கைக்கோளான லீஃப் 1 மற்றும் 3 பிக்சல் ஃபயர்ஃப்ளை செயற்கைக்கோள்கள் பால்கன் 9 விண்கலம் மூலம் வெற்றிகரமாக விண்வெளியில் நிலைநிறுத்தம். இந்திய விண்வெளி ஆய்வு நிறுவனமான இஸ்ரோ அறிவிப்பு. பாகிஸ்தானில் 2 மாதங்களாக தொடர்ந்து பெய்து வரும் கனமழை வெள்ளத்தால் பலியானோர் எண்ணிக்கை 802ஆக உயர்வு. 1088 பேர் படுகாயமடைந்துள்ள நிலையில் மீட்பு பணிகளில் பேரிடர் மீட்பு குழுவினர் தீவிரம். ஸ்பெயின் நாட்டில் லா டொமாட்டினா என அழைக்கப்படும் புகழ்பெற்ற தக்காளி திருவிழா கோலாகலம். புனோல் நகரில் பல்லாயிரக்கணக்கான ஆண்கள் பெண்கள் ஒரே இடத்தில் கூடி ஒருவருக்கொருவர் தக்காளியை வீசி அடித்து உற்சாகம். சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 280 ரூபாய் அதிகரித்து ஒரு சவரன் 75,120 ரூபாய்க்கு விற்பனை. தங்கம் கிராமுக்கு 35 ரூபாய் அதிகரித்து ஒரு கிராம் 9,390 ரூபாயாக நிர்ணயம்.
23 ஆண்டுகளுக்கு பின் இந்தியாவில் நடைபெறவுள்ள உலகக்கோப்பை செஸ் தொடர் வரும் அக்டோபர் 30ஆம் தேதி தொடங்கி நவம்பர் 27ஆம் தேதி வரை நடைபெறும் இத்தொடர் இந்தியாவின் கோவா மாநிலத்தில் நடைபெறும் என சர்வதேச செஸ் கூட்டமைப்பு அறிவிப்பு. 12வது ப்ரோ கபடி லீக் போட்டிக்கான பெங்கால் வாரியர்ஸ் அணியின் கேப்டனாக நட்சத்திர டைகர் தேவங் தலால் நியமனம். அணியின் தற்காப்பு யுக்தியை கையாளுவதற்குரிய கேப்டனாக மூத்த தடுப்பாட்டக்காரர் நிதேஷ்குமார் செயல்படுவார் எனவும் அறிவிப்பு. இந்திய அணியின் முன்னாள் சுழற்பந்து வீச்சாளர் ரவிச்சந்திரன் அஸ்வின் IPL போட்டிகளில் இருந்து ஓய்வு பெறுவதாக அறிவித்ததால் அவரது ரசிகர்கள் அதிர்ச்சி. உலகளாவிய T20 லீக்குகளில் மட்டும் விளையாட உள்ளதாக அறிவிப்பு. தமிழக கிரிக்கெட் வீரர் விஜய் சங்கர் திரிபுரா அணியில் இணைய உள்ளதாக தகவல். மகாராஷ்டிரத்திற்கு எதிரான புச்சிபாபு போட்டியில் விஜய் சங்கருக்கு ஓய்வு அளிக்கப்பட்டதை அடுத்து அவர் இந்த முடிவை எடுத்துள்ளதாகவும் தகவல். கஜகஸ்தானில் நடைபெற்று வரும் ஆசிய துப்பாக்கி சுடுதல் சாம்பியன்ஷிப் தொடரின் 25 மீட்டர் ரேபிட் ஃபயர் பிஸ்டல் பிரிவில் இந்தியாவின் அனிஷ் பன்வாலா வெள்ளி வென்றார். தொடரில் மொத்தமாக 72க்கும் அதிகமான பதக்கங்களை வென்று இந்திய அணி அசத்தல். அமெரிக்க ஓபன் டென்னிஸ் போட்டியில் செக் குடியரசு வீரரை வீழ்த்தி நடப்பு சாம்பியனான இத்தாலி வீரர் ஜானிக் சின்னர் 2வது சுற்றுக்கு தகுதி. பெண்கள் ஒற்றையர் பிரிவில் அமெரிக்க வீராங்கனை கோகோ காப் ஆஸ்திரேலிய வீராங்கனையை வீழ்த்தி 2வது சுற்றுக்கு முன்னேற்றம். நடிகை தமன்னா நடித்துள்ள புதிய வெப் தொடர் குறித்த அப்டேட் வெளியீடு. டு யூ வானா பார்ட்னர் என பெயர் வைக்கப்பட்டுள்ள வெப் தொடர் வரும் செப்டம்பர் 12ஆம் தேதி அமேசான் பிரைமில் வெளியாகும் என அறிவிப்பு. நடிகர் ராகவா லாரன்ஸ், நிவின் பாலி, மாதவன் உள்ளிட்டோர் நடிக்கும் பென்ஸ் திரைப்படத்தில் நடிகர் ரவிமோகனும் இணைந்துள்ளதாக தகவல். பாக்கியராஜ் கண்ணன் இயக்கி வரும் இந்த திரைப்படத்தை இயக்குனர் லோகேஷ் கனகராஜ் உள்ளிட்டோர் தயாரிக்கின்றனர். நடிகர் மோகன்லாலின் மகன் பிரணவ் மோகன்லால் நடிப்பில் உருவான டைஸ் ஐரே திரைப்படத்தின் டீசர் வெளியீடு. ராகுல் சதாசிவன் இயக்கத்தில் திகில் திரைப்படமாக உருவாக்கவுள்ள இப்படத்தின் டீசருக்கு ரசிகர்கள் மத்தியில் வரவேற்பு.